ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கோயில் சிலைகள் அனைத்தையும் அவர்கள் நாட்டுக்கு கடத்தி சென்ற வேளையில் இந்த ஸ்ரீ அத்திவரதரையும் நாடு கடத்தி விடுவார்களோ என்று அச்சத்தில் அப்போது இதை ஆராதித்து வந்தவர்கள் இவரை பூமிக்கடியில் பள்ளம் தோண்டி புதைத்திருந்தனர். பிற்பாடு சில காலம் கழிந்து இந்த இடத்தில் பெருமாள் இருப்பது சிலரால் கண்டுபிடிக்கப்பட்டு அவரை அங்கேயே ஆராதித்து வந்தார்கள் என்றும் அவருக்கு அதே இடத்தில் ஒரு மண்டபம் கட்டி அதில் வைத்து பூஜித்ததாகவும் சொல்லப்படுகிறது. அந்த மண்டபத்தை சுற்றிலும் பள்ளம் ஏற்பட்டு தண்ணீர் தேங்கியதால் அதையே ஒரு குளமாக மாற்றி நிரந்தரமாக தண்ணீருக்குள்ளேயே அவரை வைத்து விட்டதாகவும் 40 வருடத்திற்கு ஒரு முறை அவரை வெளியே எடுத்து ஒரு மண்டல காலத்திற்கு அவரை பூஜித்ததாகவும் பின்னர் அதற்குள் அவரை வைத்து விட்டதாகவும் ஒரு சிலரால் கூறப்பட்டு வருகிறது. இப்பொழுது கோவில் இருக்குமிடம் ஒரு காலத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் அத்தி மரங்கள் சூழ்ந்த மலையாக இருந்ததாகவும் அப்போது பிரம்மா யாகம் செய்து அந்த யாகத்திலிருந்து இவர் ஸ்ரீ அத்திவரதர் வந்ததாகவும் அதிலிருந்து அவரே பிரம்மா பூஜித்து வந்ததாகவும் ஒரு சில காலத்திற்கு பின்னர் ஸ்ரீ அத்திகிரி வரதர் அர்ச்சகர் கனவில் வந்து தான் பிரம்மாவின் யாகத்தில் குண்டத்திலிருந்து வந்ததாகவும் தனது உடல் எப்பொழுதும் தகிப்பதாகவும் எனவே தன்னை தினந்தோறும் 3 வேளையும் 100கணக்கான குடம் நீர் கொண்டு அபிஷேகம் செய்யும்படியும் அவ்வாறு முடியாமல் போனால் நிரந்தரமாக புஷ்கரணியில் எழுந்தருள செய்யும்படி ஆணையிட்டதாகவும் அவருக்கு தினந்தோறும் 3 வேளையும் 100கணக்கான குடம் நீர் கொண்டு அபிஷேகம் செய்வது கஷ்டமாக இருந்ததால் அவரை குளத்தில் எழுந்தருள செய்வது என்று முடிவு செய்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் அவரை குளத்தில் எழுந்தருள செய்துவிட்டால் மூலவருக்கு எங்கு போவது என்று அந்த அர்ச்சகர் கவலைப்படவே மீண்டும் வரதர் கனவில் வந்து பக்கத்தில் சில மைல் தொலைவில் பழைய சீவரம் என்னும் ஊரில் மலைமேல் தன்னை போலவே ஒரு பிரதீபமாக ஒரு வரதர் இருப்பதாகவும் அவரை கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்து பூஜித்து கொள்ளும்படியும் தன்னை 40 வருடங்களுக்கு ஒரு முறை வெளிக்கொண்டு வந்து ஒரு மண்டல காலம் வெளியில் பூஜை செய்து இடும்படியும் ஆணையிட்டதாகவும் அதன்படியே பழைய சீவரத்துக்கு சென்று பார்த்தபோது அவர்கள் பெருமாள் கூறிய அதே இடத்தில் இவரை போலவே ஒரு பிரதீபமாக இருந்தவரை கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்து இவரை தண்ணீருக்குள் எழுந்தருள செய்ததாகவும் சொல்லப்படுகிறது.